துவா செஞ்சுட்டு வெளியில போவேன், என் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். வாசல்ல ஒருத்தர் 10 லட்ச ரூபாய் பணத்தோட நிற்கும். உதாரணத்துக்கு, நீங்கள் தொழுதால் எந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்குமோ, எந்த சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்குமோ, அந்த சொர்க்கம் நீங்கள் பொறுமையாளர்களாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அமைதியா இருந்தா கிடைக்கும். உனக்கு உண்டான எக்ஸிட் நான் திறந்து விடுறப்பா, திடீர்னு ஒரு எக்ஸிட் கிடைச்சிடும், வெளியாகும். இதுலதான் நம்ம வெளியாகணுமா அப்படின்னு அவனுக்கு தெரியாது. இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், அதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருமறையில பல இடங்களில் ஒரு விஷயத்தை பற்றி நினைவுபடுத்துகிறான். எப்படி என்று சொன்னால், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, இந்த வசனத்தை நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடிக் கொள்ளுங்கள். தொழுகை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அன்றாடம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு இபாதத். அந்த இபாதத்தோடு அல்லாஹ் என்ன சொல்றானா, நீங்கள் பொறுமையாளர்களாகவும் இருங்கள். ஏன் அன்றாடம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு இபாதத்தோட தொழுகையோடு அல்லாஹ் ஏன் பொறுமையை சொல்றான்? சிந்திச்சு பார்த்தோமா? ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவன் பொறுமையாளனாக இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ். அப்படி நீங்கள் பொறுமையாளனாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் தொழுதால் எந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்குமோ, எந்த சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்குமோ, அந்த சொர்க்கம் நீங்கள் பொறுமையாளர்களாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அமைதியா இருந்தால் கிடைக்கும். உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சகிப்புத்தன்மையோடு பொறுத்து கொண்டிருந்தால் கிடைக்கும். பொறுமையை பொறுத்தவரை அல்லாஹ் என்ன சொல்றான், நபியே நீங்கள் பொறுமையாளரிடத்தில் சொல்லுங்கள். அல்லாஹ் என்ன சொல்றான், பொறுமையாளர்கள் யார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன சொல்றானா, நபியே நீங்கள் பொறுமையாளர்களிடத்தில் சொல்லுங்கள். யார் அந்த பொறுமையாளர்கள்? இஸ்லாமிய மார்க்கம் பொறுமை அப்படிங்கிற விஷயத்திற்கு 3 விதமான விளக்கங்களை ஹதீஸ்களிலிருந்து நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்வில் பொறுமை என்று சொன்னால் அஸ்ஸபுர், பொறுமை என்று சொன்னால் ஒரு மனிதன் பாவமான காரியங்களை நோக்கி செல்லாமல் அவன் அதிலிருந்து பொறுமை காத்து ஒதுங்கிக் கொள்வது, இது ஒரு வகையான பொறுமை. ஒரு பாவமான காரியம் நமக்கு தெரியும், ஒரு தவறான காரியம் என்று நமக்கு தெரியுது, அந்த காரியத்திலிருந்து நான் என்ன செய்யறேன், என்னை நான் தற்காத்துக் கொள்கிறேன், பாதுகாத்துக் கொள்கிறேன், பொறுமையாயிடுறேன், அதுல நான் ஈடுபடலை. இது ஒரு வகையான பொறுமை, அஸ்ஸபுர். இரண்டாவது வகையான பொறுமை அப்படின்னு சொன்னாக்கா, வணக்க வழிபாடுகள், இபாதத்தான காரியம் செய்யறோம். பள்ளிவாசல்ல இன்னைக்கு ஜும்மால அமர்ந்திருக்கிறோம், பொறுமையா உட்கார்ந்துருக்கிறோமா இல்லையா? இது ஒரு பொறுமை. 12:40 பாங்கு சொல்லிட்டாங்கன்னா, இமாம் மெம்பர் மேல ஏறிட்டாங்கன்னா 1:20 வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் அசைய மாட்டேன். 1:20 வரைக்கும் இந்த பள்ளிவாசல்ல அமர்ந்து இங்கு நடக்கக்கூடிய உபதேசங்களை பிரச்சாரங்களை நான் என்ன செய்யணும், செய்யுமெடுக்க வேண்டும். 1:20க்கு இமாம் தொழுகை நடத்தும் பொழுது அவர்களுக்கு பின்னால் நின்று நான் தொழ வேண்டும். இது வணக்க வழிபாடுகளில் நாம் செலுத்தக்கூடிய பொறுமை, இரண்டாவது வகையான பொறுமை. மூன்றாவது வகையான பொறுமை என்ன? அது நம்ம வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய வர நபுல் அன்னக்கும் விஷயம் மினல் ஹௌஃபி வல் ஜூஹி. அல்லாஹ் சொல்றானா இல்லையா, உங்களை நாம என்ன செய்வோம், இந்த உலகத்துல நம்ம சோதிப்போம். வலா நபுல் அன்னக்கும் விஷயம் மினல் ஹௌஃபி வல் ஜூஹி. உங்களை நம்ம பொருளாதாரத்தை கொடுத்து சோதிப்போம், பொருளாதாரத்தை எடுத்து சோதிப்போம், உங்களுடைய செல்வங்களால சோதிப்போம், உங்களுடைய விளை நிலங்களால நம்ம சோதிப்போம். இந்த உலகத்தில் எல்லா விதமான ஏனைய சோதனைகள், நாம சந்திக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகள், வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல்ல, இது மாதிரி எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு என்ன செய்யப்படும், ஒரு வகையான சோதனை. இதுல நீங்க பொறுத்து இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பொறுத்திருங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், அஸ்ஸாபிரீன், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கின்றான். நீங்கள் அல்லாஹுக்காக வேண்டி சகிப்புத்தன்மையோடு இந்த உலகத்தில் நீங்கள் பொறுமை காத்து இந்த உலகத்தில் வாழ்வீர்கள் என்று சொன்னால் என்ன செய்யும், உங்களுக்கு மறுமையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றியை பொறுத்தவரையில வெற்றி என்று சொன்னால் என்ன, அந்த இன்பமான வாழ்வு, இந்த சொர்க்கத்தை நீங்கள் அடைந்து கொள்ளலாம். அந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய வழியை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தரும். ஆனா இந்த பொறுமையை நாம கடைபிடிக்கிறோமா? பொறுமை நம்மகிட்ட இருக்குதா அப்படின்னு பார்த்தாக்கா இல்ல, இழந்திருக்கிறோம் பொறுமையை.
நம்ம ஒரு பொறுமைக்கு ஒரு அளவுகோல் வச்சிருக்கோம். நம்ம என்ன சொல்லுவோம், பொறுமைக்கு ஒரு அளவுகோல் இருக்குங்க, எவ்வளவு நாளைக்கு பொறுக்கிறது, பேச்சுவார்த்தையில சொல்றோமா இல்லையா? இஸ்லாம் என்ன சொல்லுது, பொறுமைக்கு அளவுகோலே கிடையாது, பொறுத்துட்டு தான் ஆகணும். அல்லாஹ்வுடைய உதவி வரும் வரை நீங்க என்ன செய்யணும், பொறுத்திருந்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் என்ன சொல்றான். அப்படி ஒருவேளை இந்த பொறுமையாளர்களுக்கு சோதனை ஏற்படும் பொழுது அவர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்பாங்க. அல்லாஹ் சொல்றான். இப்படி ஒரு சோதனைக்கு மேல, கஷ்டங்களுக்கு மேல, பிரச்சனைகளுக்கு மேல அவர்களுக்கு தீராமல் வந்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த உண்மையான பொறுமையாளர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், ஈமானில் உறுதியோடு இருக்கக்கூடியவர்கள் சொல்வார்கள், காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ் கூறியவர்கள், அவனிடத்திலேயே நாங்கள் மீளக்கூடியவர்கள் என்று சகிப்புத்தன்மையோடு அல்லாஹ் அந்த எந்த விஷயத்தில் சோதிக்கின்றானோ அந்த விஷயத்தில் அவர்கள் பொறுமை காத்து இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காமிக்கிறார். சாதாரணமா இன்னைக்கு மனிதனுடைய மனநிலை என்ன தெரியுமா, ஒரு பிரச்சனையில இருப்பான் ஒரு மனுஷன், அவனுக்கு என்னன்னு சொன்னாக்கா அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர வேண்டும். அவன் அல்லாஹ் இடத்துல என்ன செய்வான், கையேந்துவான். அவன் என்ன நினைப்பான், அல்லாஹ் இடத்துல கையேந்திட்டு எனக்கு இந்த வழியின் மூலமாகத்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரணும்னு அவரே ஒரு ரூட்டு போடுவார். உதாரணத்துக்கு என்ன, நம்ம அல்லாஹ்ட்ட துவா செய்யும், என்னுடைய கஷ்டத்தை நினைச்சு நம்ம துவா செய்யும், கொஞ்சம் பொருளாதாரம் தேவைப்படும், நமக்கு என்ன நம்முடைய துவாக்கள்ல எப்படி தெரியுமா அங்கீகாரம் நமக்கு கிடைக்கும் நாம நினைப்போம், இங்க துவா செஞ்சுட்டு வெளியில போவேன், என் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். வாசல்ல ஒரு 10 லட்ச ரூபாய் பணத்தோட நிற்கும். உதாரணத்துக்கு எனக்கு 10 லட்ச ரூபாய் பணம் தேவைப்படும், நான் துவா செஞ்ச உடனேயே வெளியில தொழுது முடிச்சுட்டு போனதோட என் பிரச்சனை முடிஞ்சு. இப்படி நாம என்ன செய்யறது, துவாவையும் அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு ரூட்டையும் நம்மளே போட்டு வச்சிருக்கோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க நினைக்கிற ரூட்ல எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. நான் உதவி மனிதன் என்கிற அடிப்படையில மனிதன்கிட்ட நம்ம எதிர்பார்ப்போம், இவர்கிட்ட இந்த வேலை முடியும், இந்த நாளுக்குள்ள முடியும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா படைத்த ரப்புல் ஆலமீன் இருக்கிறானே, அவனுடைய ரூட்டு வேற. நீங்க எண்ணாத புறத்திலிருந்து, நீங்கள் அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு உதவி செய்வான். இத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மஹ்ரஜான்ங்கறான் அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்றான், நாம உங்களை கைவிட மாட்டோம். நீங்க எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனையில் இருந்தாலும், நீங்கள் சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு இருக்கக்கூடிய பட்சத்தில் உண்மையான ஈமான்தாரிகள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு எப்படி உதவி வரும் என்று சொன்னால், அறியாத புறத்திலிருந்து நாம உதவி செய்வோம் அவங்களுக்கு. அவங்க நினைப்பாங்க, அந்த உதவி அல்லாஹ் என்ன சொல்றானா, யஜஅல்லஹு மஹ்ரஜானா என்ன தெரியுமா, அரபில மஹ்ரஜான்னு சொன்னாக்கா எக்ஸிட்னு அர்த்தம். திடீர்னு நம்ம ஹைவேல போயிட்டு இருப்போம், ரூட்டை விட்டுருவோம், எந்த எக்ஸிட்ல போனா நம்ம வெளியாக முடியும், ஏதாச்சும் ஒரு எக்ஸிட் கிடைச்சிட்டு நம்ம என்ன செய்யலாம், திருப்பி நம்மளுடைய பாதையை நம்ம என்ன செய்யலாம், தேர்வு செஞ்சுக்கலாம். நம்ம நாட்டில் இல்லை, அரபு நாடுகள்ல எல்லாம் ஒரு எக்ஸிட்டை விட்டுட்டோம்னா திருப்பி சுத்தி வர்றதுங்கிறது சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், இவனுக்கு உண்டான அந்த எக்ஸிட், இவன் நினைப்பான் இதுல இருந்து நம்ம மீளவும் முடியாது, நான் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே கிடையாது, இந்த உலகமே எனக்கு எதிராக திரும்பி விட்டது என்று நினைக்கும் பொழுது, இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான், யஜஅல் லஹு மஹ்ரஜா, அவன் வெளியே செல்லக்கூடிய பாதையை நாம் திறந்து விடுகிறோம்ங்கறான். உனக்கு உண்டான எக்ஸிட் நான் திறந்து விடுறப்பா, திடீர்னு ஒரு எக்ஸிட் கிடைச்சிடும், வெளியாயிடும். இதுலதான் நம்ம வெளியாகணுமா அப்படின்னு அவனுக்கு தெரியாது, இதுலதான் நமக்கு உதவி வருமா அப்படின்னு அவனுக்கு தெரியாது. அததான் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நீங்கள் அறியாத புறத்திலிருந்து நாம உங்களுக்கு உதவி செய்வோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு காமிக்கிறார் என்று சொன்னால், அப்ப அல்லாஹ்வுடைய அருளில் நாம் ஒரு காலமும் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு நம்மளுடைய மனநிலை அப்படிதான் இருக்குது. மனிதன் என்ன செஞ்சான், உடனே சோர்வடைந்து விடுகிறான். மனிதனுடைய எண்ணமும் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அவனுடைய தேடலும் ஒரு பக்கம் அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது. அவனுடைய தேடலில் அதற்குண்டான தீர்வு கிடைக்கவில்லை என்ற உடனே என்ன செய்யறான், மனம் உடைந்து போய்விடுகிறான், நிராசை அடைந்து விடுகிறான். அதான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள், அல்லாஹ்வுடைய அருளில் ஒரு காலமும் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள், நீங்க உறுதியா நம்பிக்கை வைங்க, நிச்சயமான முறையில் நாம உங்களுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றானா, அப்ப நம்ம கொண்ட கொள்கையில் உறுதியான முறையில் இருக்க வேண்டும். அந்த ஈமானுடைய அந்த
உறுதிப்பாடு நம்ம இடத்தில் இருக்கும் பட்சத்துல நிச்சயமான முறையில் எந்த ரீதியில் வேண்டுமானாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உதவி செய்வான் என்கின்ற அந்த நம்பிக்கையை நாம் முதலிலே நம்மளுடைய உள்ளத்தில் பதிவு செய்ய வேண்டும் அன்பானவர். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு தேவை எனக்கு இருந்தாலும் அதை அல்லாஹ்விடத்தில் நான் கேட்கும் பொழுது நிச்சயமான முறையில் அல்லாஹ் அதன் மூலம் அதை கொண்டு எனக்கு என்ன செய்யறான், பதிலளிக்கின்றான் என்கின்ற அந்த உறுதிப்பாடு நம்முடைய உள்ளத்தில் வரும் பட்சத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு வெற்றியை வழங்கக்கூடியவனாக இருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கிறான். அதே சமயத்தில் இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருமறையில பல இடங்களில் குறிப்பிட்டு காமிக்கிறார். என்ன சொல்றான் அல்லாஹ், வஸீனத், இந்த உலகம் என்பது ஒரு அலங்காரம், ஒரு கேளிக்கை, இந்த உலகம் என்பது நிரந்தரமான ஒரு உலகம் கிடையாது என்பதாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு காமிக்கிறார். அதை சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஆதமுடைய மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன செய்யணும், 2 தங்காறு ஓடினாலும் மூன்றாவதாக இன்னொன்னு ஒரு தங்காறு ஓடினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மனநிலையில் உள்ளவனாகத்தான் இந்த மனிதன் இந்த உலகத்தில் செய்திருக்கான், படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு காமிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காமிக்கிறாங்க. தேடுதல் என்பது இந்த உலகத்துல ஒரு மனிதனுடைய தேடுதல் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவனுக்கு தேவைக்கு ஏற்ப இந்த உலகத்தில் அவனுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆனா அவனால இருக்க முடியாது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 2 தங்கார் ஓடுனாலும் மூணாவதா இன்னொன்னு வேணுங்கிற அடிப்படையில் என்ன செய்யறான், அதை நோக்கி இவன் பயணிக்க ஆரம்பித்து விடுகிறான். இந்த உலகத்துல மனிதன் கடைசியில் என்ன ஆயிடுறான், நஷ்டவாளியாக சென்று விடுகிறான். இந்த உலகத்திலேயே என்ன செய்யறான், இந்த மனிதன் மூழ்கி விடக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கணும். இந்த உலகத்தை விட்டு மீண்டு வர முடியாத ஒரு நிலைக்கு என்ன செய்யறான், இவனே அதுல போய் அகப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கணும். இன்னைக்கு பார்க்கிறோம் மேல எத்தனையோ பேருடைய வாழ்வை நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அதை வச்சு அல்ஹம்துலில்லாஹ் என்கிற அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ் போதும் என்கின்ற அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளும் என்று சொன்னால் தன்னிறைவான ஒரு வாழ்வு நமக்கு இந்த உலகத்திலே கிடைக்கும். வேண்டும் வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே மனிதனுடைய எண்ணம் என்ன செய்திருக்கு, நாளுக்கு நாள் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு எதுவரைக்கும் இருக்கும் என்று சொன்னால் அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். அல்ஹா அப்படின்னா என்னன்னா, தவிர்க்க முடியாத ஆசை, அவனுடைய அடக்க முடியாத ஒரு ஆசை. எதுவரைக்கும் அவனை இழுத்து செல்லும் என்று சொன்னால் அவன் மன்னரையை சந்திக்கும் வரை இந்த ஆசை இந்த உலகத்திலே அவனை இழுத்து சென்று கொண்டே இருக்கும். அதை நோக்கி அவன் பயணிச்சுக்கிட்டே இருப்பான், அந்த தேடுதலிலே போயிட்டு இருப்பான். கடைசியில் அவனுடைய முடிவு என்னவாக இருக்கும், மரணம் தான் அவனுடைய முடிவு. மன்னரையை சந்திக்கும் வரை இந்த உலகத்தில் அவனுடைய நாட்டம் அவனுடைய தேட்டம் இருந்து கொண்டே இருக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு காமிக்கிறார் என்று சொன்னால் அந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த உலக தேடல நம்ம என்ன செஞ்சிடறோம்னா, நம்மளுடைய இபாதத்துகளை நம்ம மறந்தோம், நன்மையான காரியங்கள் செய்வதை நாம தவற விட்டுறோம். நாம ஒரு நேரத்தை ஒதுக்கி வைக்கிறோம், இந்த காலகட்டத்தில் இந்த நிலையில இந்த சூழ்நிலையில நான் என்ன செய்யறேன், என்னுடைய நன்மையான காரியங்களை நான் என்ன செய்யறேன், நடத்திக்கிறேன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துல வழங்குவானா நமக்கு. முதல்ல பார்க்கிறோமா இல்லையா, எத்தனையோ பேர் இன்னைக்கு ஹஜ் உம்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது, உம்ரா இபாதத்தான விஷயம். என்ன செய்வாங்க, இந்த காலகட்டத்தில் நான் என்ன செய்ய போறேன், ஹஜ் செய்ய போறேன்னு ஒதுக்கி வைக்கிறது. அப்போ அவங்களுக்கு வயதான காலத்துல அவங்களால ஹஜ் கூட செய்ய முடியாத ஒரு நிலையை நோக்கி அவர்கள் என்ன செய்யறாங்க, இன்னொருவருடைய உதவியை நோக்கி அங்கே அவர்கள் நாட வேண்டியதாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இப்ப எந்த ஒரு இபாதத்தான காரியங்களாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் உங்களிடத்தில் இருக்கும் பொழுதே நன்மையான காரியங்களை நீங்க நடைமுறைப்படுத்துங்க. எண்ணங்களை முதல்ல உங்களுடைய உள்ளத்துல விதைங்க, நன்மையான காரியம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் முதல்ல வரணும். இன்னமல் அமாலு பின்னியாத், ₹1 எடுத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நீங்கள் சதக்கா செய்வதாக இருந்தாலும் அந்த எண்ணத்தை முதல்ல கொண்டு வாங்க. நன்மையான காரியங்கள் செய்வதற்கு யார் உங்களுக்கு தடையா இருப்பார், ஷைத்தான் தான் தடையா இருப்பான். பள்ளிவாசலுக்கு வர்றோம், ஜும்மாவுக்காக வேண்டி நம்முடைய நண்பர்களோடு செலவு செய்வதற்காக வேண்டி பல ரூபாவை நம்ம செலவு செய்வோம். ஆனா இந்த வாலி வசூல்ல பள்ளிவாசலுக்குன்னு கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்துல நம்ம என்ன செய்ய மாட்டோம், அதுல ஒரு கட்டுத்தனத்தோம். ஏன் நம்ம நோட்டை எடுத்து பார்ப்போம், எண்ணி பார்த்து அதுல ₹10 இருக்கா ₹20 இருக்கான்னு பார்த்து அதை தான் போடுவோம் பள்ளிக்கு. ஆனா நமக்கு தெரியல இந்த ₹10 ₹20 தான் நாளைக்கு எனக்கு மறுமையில உதவியா இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல, மறந்துட்டோம். நாம் உண்மையிலேயே அந்த எண்ணம் அச்சம் நமக்கு இருந்துச்சுன்னா இந்த நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவு செய்யக்கூடிய இந்த பணம் இந்த பொருளாதாரம்
நாளை மறுமை நாளில் எனக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை முதல்ல நம்ம உள்ளத்துல பதிய வைக்கணும். நான் செலவு செய்யக்கூடிய இந்த பொருளாதாரம் என்பது யாருக்காக வேண்டி? எனக்காக வேண்டி, என்னுடைய மறுமை வாழ்வுக்காக வேண்டி. இந்த தான தர்மம் எனக்கு உதவியா இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்? இல்ல, பள்ளி உடையதுக்கு தானே நம்ம போடுறோம், பள்ளி உள்ளதுக்கு தான் போடுறோம். அந்த பள்ளிக்கு உண்டான அந்த தரஜா எங்க கிடைக்க போகுது நமக்கு? மறுமையில் அல்லாஹ் கொடுக்கிறேன்கிறான், இம்மையிலையும் கொடுக்கிறேன்கிறான், மறுமையிலையும் கொடுக்கிறேன்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான் பாருங்க, யம்ஹகுல்லாஹு ரிபா, நிச்சயமான முறையில் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? வட்டியை ஹராமாக்கி விட்டோம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், தான தர்மங்களை நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? அதுல அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். ஏன் தான தர்மங்கள் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யும் பொழுது அதை பன்மடங்காக ஆக்கி நம்ம திருப்பி கொடுக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிட்டு காமிக்கிறான். நீங்க ₹1 அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செஞ்சீங்கன்னா அதை நம்ம என்ன செய்யறோம்? 10 மடங்கா உங்களுக்கு கொடுக்கிறோம். அதை 70 மடங்கா அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்லும் பொழுது குர்ஆன்ல ஒரு கதிரை அல்லாஹ் என்ன செய்யறான்? அதை மேற்கோள் காமிச்சு சொல்றான். எப்படி ஒரு கதிரில் இருந்து 7 கதிர்கள் வருகிறதோ, அதுல எப்படி ஒவ்வொரு கதிர்களிலும் 100 தானியங்கள் இருக்கிறதோ, அது போன்று நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய ₹1 நீங்க செலவு செஞ்சீங்கன்னா அதை 700 மடங்காக நம்ம என்ன செய்யணும்? உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற அல்லாஹ். அப்ப முதல்ல நாமும் அந்த தான தர்மங்கள் விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும். நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் நாளை மறுமையில் நமக்கு உதவியாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் நபிஸா சொல்றாங்க, எல்லாரும் அலா குல்லி முஸ்லிமின் சதக்கா அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, எல்லா முஸ்லிம்களும் சதக்கா செய்யணுமா? அப்ப வசதி உள்ளவங்க சதக்கா செய்வாங்க, வசதி இல்லாதவங்க என்ன பண்றது அப்படிங்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உழைச்சி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னா, சம்பாரிச்சு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னா. அப்ப சஹாபாக்கள் விடுற மாதிரி இல்லை. சரி, இவர் உழைச்சி கொடுக்குற அளவுக்கு இவர் இருந்தா இவர் மேல சதக்கா கடமை. ஏன்னா நீங்க சதக்கா எல்லா முஸ்லீம்கள் மீது கடமைங்கிறீங்க. இவரே பிறருடைய உதவியை எதிர்பார்த்திருக்கிறார், இவர் மேல எப்படி சதக்கா கடமை அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிறருக்கு எந்த ஒரு துன்பத்தையும் கொடுக்காம அமைதியா இருக்க சொல்லுங்க, அதுவே பெரிய சதக்காங்கிறாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவள் கலிமத்து வ தய்யிபத்து சதக்கா, நீங்க நல்ல வார்த்தை 4 வார்த்தை பேசுங்க, உங்களுடைய சகோதரனை பார்த்து நல்ல வார்த்தை 4 வார்த்தை பேசுங்க, அதுவே உங்களுக்கு சதக்காங்கிறாங்க. உங்க சகோதரனை பார்க்கும் போது நல்லா விசாரிச்சு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படி நீ கேட்பது கூட என்ன செய்யறது? ஒரு விதத்தில் அதுவும் சதக்கா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்குதா? சலாத்தை பரிமாறக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமிய மார்க்கம் நம்மிடத்தில் இருந்து அப்படியே நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கணும். எவ்வளவு ஆரம்ப காலகட்டத்தில் நம்மிடத்தில் இருந்த அந்த ஈடுபாடு, மார்க்க சட்ட திட்டங்களை பேணி அதை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த முனைப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்குதா இல்லையா? நம்மகிட்ட இருக்கக்கூடிய தொழுகை இபாதத்தான காரியங்கள் இன்னைக்கு இருக்குதா? ஃபஜருடைய தொழுகை பல பேருடைய வாழ்க்கையில் இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கையில 4 வக்து தொழுகை, சில பேர் விட்டு விட்டு தொழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எல்லாமே சொல்றான், விட்டு விட்டு தொழக்கூடியவர்களுக்கு கேடுதான். தொழுகையில நீங்க பாராமுகமாக இருக்கிறீங்க, கவனக்குறைவாக இருக்கிறீங்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்ப இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பலகீனங்களுக்கு மேல் பலகீனம் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருப்பதற்கு காரணம் யாரு? நம்ம தான் காரணம். ஏனென்று சொன்னால் அதை சரியான முறையில் கடைபிடிக்க நாம தவறிவிட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இபாதத்துகள் படிப்படியாக குறைந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நாம அலட்சியமா இருக்கோம். ஏன் அலட்சியமா இருக்கிறோம் சொன்னாக்கா, அல்லாஹை பற்றி உண்டான பயம் என்னிடத்தில் குறைந்து விட்டது, மறுமையை பற்றி உண்டான பயம் என்னிடத்தில் குறைந்து விட்டது, மன்னரை வாழ்க்கையை பற்றி உண்டான பயம் என்னிடத்தில் குறைந்து விட்டது. இன்னொருவருடைய ஜனாசாக்கு போவேன், கலந்து கொள்வேன், கலந்து கொண்டு அவருக்காண்டி துவா செஞ்சுட்டு வருவேன். அது வரைக்கும் எனக்கு அந்த மரண சிந்தனை இருக்கும். துவா செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் மறந்து போயிடுவேன், மறுமை வாழ்க்கையை மறந்து போயிடுவேன். என்னோடு வாழ்ந்தவர் தானே, அதையும் நான் மறந்து போயிடுவேன். சக தோழராக வாழ்ந்தாரே, அதையும் நான் மறந்து போயிடுவேன். ஆனா நான் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, அவர் இல்லையே இந்த உலகத்துல, அதை நினைச்சு நான் என்ன செஞ்சதில்லை, சிந்திச்சு பார்த்தது கிடையாது. இன்னைக்கு எனக்கு ஜும்மாவுடைய தொழுகை கிடைச்சிச்சே, மரணித்த அந்த சகோதரருக்கு கிடைக்கலையா, அவர் மரணிச்சுட்டாரு, இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு, திரும்பி வர முடியாத அவரால. ஆனா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேனே சமகாலத்துல, என்னால தஸ்பீஹ் செய்ய முடியும், என்னால சஜிதா செய்ய முடியும், என்னால தர்மம் செய்ய முடியும், என்னால துவா செய்ய முடியும், என்னால பாவ மன்னிப்பு தேட முடியும்.
மரணித்த அந்த மனிதரால் தேட முடியுமா? ஏன் அந்த சிந்தனை நம்ம இடத்துல வரல? ஏன் என்று சொன்னால் அலட்சியம். பார்த்துக்கலாம். எப்பொழுது பார்ப்பது? மரணம் நெருங்கிய பின்னா அல்லாஹ்வே சொல்றானா இல்லையா? வமா பர்சக்கும், இந்த உலகத்திற்கும் உங்களுக்கும் மத்தியிலே ஒரு திரையிடப்பட்டு திரும்பி இந்த உலகத்துக்கு வர முடியாது. இந்த நாள், இந்த நேரம், இந்த பொழுது இதோட முடிஞ்சு போச்சு இந்த வாழ். அப்ப இப்படிப்பட்ட இந்த உலக வாழ்வை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான் என்று சொன்னால், இந்த நிமிடம் வரை இந்த உலகத்திலே நாம் ஹயாத்தாக இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு 1000 நன்றிகளை நாம் செலுத்த வேண்டும் அல்லவா? செலுத்துகிறோமா? அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக ஹுஸ்னி இபாதிக், அல்லாஹ்வுக்கு நீங்கள் அழகிய முறையில் நன்றி செலுத்துங்கள். தொழுகையின் மூலமாக, தஸ்பீஹின் மூலமாக, குர்ஆன் ஓதுவதின் மூலமாக, தான தர்மங்களில் நீங்கள் ஈடுபடுவதன் மூலமாக. இன்னைக்கு நிறைய மக்கள் சோம்பேறித்தனமான ஒரு நிலையை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆக்டிவாகவே இல்லை, எல்லாம் ரொம்ப அலட்சியமாகவும் சோம்பேறித்தனமாகவும் நம்ம போயிட்டோம். இஸ்லாத்தை பொறுத்த வரையில் ஒரு முஸ்லீம் எப்பவுமே எப்படி இருக்குன்னு, ஆக்டிவா இருக்கு. இஸ்லாம் அதை தான் சொல்லுது. எந்த அளவுக்குன்னா, இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் கூட என்ன சொல்லுது? ஜும்மா முடிஞ்சிடுச்சுன்னா உங்க வேலையை பாருங்கன்னு தான் சொல்லுது. ஜும்மா முடிஞ்ச உடனே உங்க வியாபாரத்தில் கவனத்தை செலுத்துங்கன்னு தான் சொல்லுது. ஆனா ஜும்மாவுடைய தினத்துல நீங்க வந்து அமர்ந்துட்டீங்களா, இங்கே கொடுக்கக்கூடிய நடக்கக்கூடிய அந்த உபதேசங்களை செய்தாழ்த்தி கேளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த முயற்சி செய்யுங்க. எப்படிப்பட்ட ஒரு மார்க்கங்க, சுபஹானல்லாஹ்.